வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். ரிபப்ளிக் டிவி அர்னாப் கோஸ்வாமி இருக்காருல்ல, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேர்காணல் எடுத்திருக்காரு. அதில் அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவை வளர்க்க பாடுபட்டவர் அண்ணாமலை. கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணியுடைய வெற்றிக்காக அவர் மிக கடுமையான உழைப்பை கொடுத்துட்டு இருக்காரு. மிக தீவிரமான பிரச்சாரம், என்டிஏ ஜெயிப்பதற்காக பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்னு இபிஎஸ் அர்னாப் கோஸ்வாமி கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு. தெரிஞ்ச விஷயம் தானே, பாஜகவுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அண்ணாமலை அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும். ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம், அமித்ஷா இருக்கார்ல, அவர் தேர்தல் வாக்குறுதி வெஸ்ட் பெங்காலில் முக்கியமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. மாதம் 3000 குடும்ப தலைவிகளுக்கு, 6 மாதத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு, 45 நாளில் 7th பே கமிஷன் அமல்படுத்தப்படும். இது மாதிரி முக்கிய வாக்குறுதிகள். 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். வெஸ்ட் பெங்காலுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள நுழையிறது பெரிய பிரச்சனை வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு போக வேண்டிய அந்த நலத்திட்டங்களை இவங்க சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சு சில காலங்கள் தங்கி ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி ஓட்டு உரிமை வாங்கிடுறாங்க, ரேஷன் கார்டெலாம் வாங்கிடுறாங்க. அப்போது வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்கள் இவங்களுக்கு நிறையா போகுது. அதில் பாதிக்கப்படுறது மக்கள், இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அமித்ஷா கொடுத்துருக்காரு. சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறதை எப்படி தடுக்கலாம்? பார்டரில் ஃபென்சிங் பணி, வேலி அமைக்கக்கூடிய பணியை தீவிரப்படுத்தணும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிட்ட நிலங்களை அலாட் பண்ணி தர சொல்கிறாங்க வேலி அமைக்க. ஆனால் மமதா பானர்ஜி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை ஓட்டிக்கு இருக்காங்க. நீதிமன்றத்துடைய தலையீட்டுக்கு பிறகும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு நிலத்தை ஒதுக்கி தருவதில் காலதாமதம் பண்ணிக்கிருக்காங்க டிஎம்சி கவர்மெண்ட். அது சம்பந்தமாக அமித்ஷா என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு? பாஜக ஆட்சி அமைஞ்சோன்னே 45 நாளில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஃபென்சிங் பணிக்காக எந்தெந்த நிலங்களை கேட்குறாங்களோ அந்த நிலங்களை 45 நாளுக்குள்ளே அலாட் பண்ணி கொடுப்போம், இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை தடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான வாக்குறுதியை அமித்ஷா வழங்கியிருக்காரு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, எலெக்ஷன் கமிஷன் தமிழகத்துடைய மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு, வயது வாரியாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் 18 வயசுலேருந்து 39 வயதுக்குட்பட்டவர்கள், 18லேருந்து அதான் முதல் முறை வாக்காளர்கள், 18 வயசை கிராஸ் பண்ணவங்க, அவங்கள சேர்த்து 39 வயதுக்குட்பட்டவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா இருக்காங்க? 2,38,00,000 பேர் இருக்காங்க வாக்காளர்களாக. இந்த 2,38,00,000 வாக்காளர்களுடைய வாக்குகளில் 40% டிவிகேவுக்கு போனால் கூட டிவிகே 1 கோடி வாக்குகளை வாங்குவாங்க. 1 கோடி வாக்குகளுக்கு மேலே வாங்கினா டெஃபினட்டாக ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. டிவிகே ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 18லேருந்து 39 வயதுக்கு உட்பட்டவர்களில் 2,38,00,000 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த 2,38,00,000 பேரில் விஜயை பிடிக்காத எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க. அஜித் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, சூர்யா ஃபேன்ஸு, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸு, ரஜினிகாந்த் ஃபேன்ஸு, எவ்வளவோ பேர் இருக்காங்க. விஜயுடைய ரசிகர்கள் படத்துக்காக இந்த முக்கிய நடிகர்களுடைய ரசிகர்கள்ட்ட சண்டை போட்டு பயங்கர கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. இவங்கெல்லாம் இந்த ரசிகர்கள்னால விஜய் மேலே கோபத்தில் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும்ல, இதெல்லாம் ஆட் ஆகாதுல்ல, டிவிகே சப்போர்ட்டராக இவங்கெல்லாம் உள்ளே வரமாட்டாங்கல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2,38,00,000 வாக்காளர்களில் 30 லட்சம் 40 லட்சம் பேர் தான் விஜயுடைய ஃபேன்ஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஓட்டு போடுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஓட்டு போடணும்ல, அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்காங்களாங்கலாம் தெரியல. இல்லை, இதெல்லாம் இருக்குது, இந்த சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு விஜயுடைய ஹேட்டர்ஸ் பதிவுகள் போட இப்போ விஜய் சப்போர்ட்டர்ஸு விஜய் ஹேட்டர்ஸ் இடையே இந்த புள்ளி விவரங்களில் பெரிய டிபேட் நடக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.